வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது ஜிகே வீடியோ. ஜிகேல ரிவிஷன் வீடியோ. ரிவிஷன் அப்படின்னு சொல்லி தனியாக நம்மள ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் முக்கியமான லெசனில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து கொஷின் ஆன்சர் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த சீரீஸ். ஆல்ரெடி லெசன் வீடியோஸ் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோட தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். இது வேறு. ஓகேவா? ஒரு லெசனை படித்து முடித்ததுக்கப்புறம் அதை ரிவிஷன் பர்பஸுக்காக நீங்கள் இந்த கொஷின் ஆன்சரை பார்த்துக்கலாம். இல்லை புதுசாக வர்றவங்க இதை படிச்சுட்டு எதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு போய் நீங்கள் புக்கை பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். இல்லை படிக்கவே எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு போனாலே போதும். ஏன்னா அந்த லெசனில் இருக்கிற லைன் பை லைனை அப்படியே கொஷினாக கன்வெர்ட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதனால் பாயிண்ட்ஸ் எதுவுமே மிஸ் ஆகாது. இப்போ இந்த லெசனில் எடுத்துக்கிட்டால் இந்த பாயிண்ட்ஸை தாண்டி கொஷின்ஸ் வர்றது சான்ஸ் கம்மி தான். ஓகேவா? அதனால் இந்த மாதிரி எல்லா பர்பஸுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி தான் இந்த வீடியோஸ் நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? இது நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூலில் இருக்கும். ஓகே, இதை எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிவிட்டு போங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த லெசனுக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி 10th பாலிட்டியில் லெசன் 1 லெசன் 2 ரெண்டுமே இந்த மாதிரி ரிவிஷன், அதாவது ஒன்லைனர் மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அதையும் பார்க்காதவங்க அதை போய் பார்த்து நோட்ஸ் எடுக்கிறதா எடுத்துக்கோங்க, இல்லை ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மாநில அரசு லெசன். மாநில அரசில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மாநில அரசுக்கான பகுதி மற்றும் சரத்துக்கள் எவை? இதில் பாருங்கள், இது மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. பகுதி 6 ஆர்டிக்கிள் 152லிருந்து 237 வரைக்கும் இருக்கிறது மாநில அரசுக்கானது. ஏன்னா பகுதி 5 எதுக்கு வரும்னா மத்திய அரசு. போன லெசனில் பார்த்துருப்போம். மத்திய அரசை பற்றி சொல்கிறது பகுதி 5, மாநில அரசுக்கு பகுதி 6. அடுத்தது கொஷின் நம்பர் 2, ஆர்டிகிள் 370 எதை குறிக்கிறது? ஆன்சர், ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்தை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகிள் 370. ரொம்ப முக்கியம். பட் என்னன்னா இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஜம்மு காஷ்மீரையும் நார்மல் நம்மளை மாதிரி மற்ற எல்லா ஸ்டேட்டு மாதிரியும் அதுவும் ஒரு இந்தியாவோட ஒரு ஸ்டேட் அப்படி தான் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்களே தவிர அதுக்குன்னு ஸ்பெஷல் அந்தஸ்தெல்லாம் இல்லை. அடுத்தது, மாநில அரசின் 3 பிரிவுகள் எவை? மாநில அரசோட 3 பிரிவுகள் எது எது அப்படின்னா நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. 4th கொஸ்டின், ஜம்மு காஷ்மீர் அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது? அந்த சிறப்பு அந்தஸ்து கொடுத்து ராஜா ஹரிசிங் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து இந்தியாவோட இணைச்சிருப்பார். ஓகேவா? வல்லபாய் பட்டேலும் நேரும் சேர்ந்து இணைச்சிருப்பாங்க. அந்த இணைச்ச வருஷம், அதாவது அதுக்குன்னு ஸ்பெஷல் அந்தஸ்து அரசியல் அமைப்பு கொடுத்த வருஷம் எதுன்னு கேட்குறாங்க. 1957 நவம்பர் 26. அடுத்தது 5th கொஸ்டின், ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து எப்போது நீக்கப்பட்டது? எப்போது நீக்கப்பட்டது அப்படின்னா 2019 இதை கேன்சல் பண்ணிட்டு அதையும் ஒரு சாதாரண மற்ற ஸ்டேட் மாதிரி அதுவும் ஒரு ஸ்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த 6வது கொஸ்டின், மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் பற்றி கூறும் சரத்து எது? ஆன்சர், ஆர்டிகிள் 154. 7வது கொஸ்டின், மாநிலத்தின் ஆளுநராக ஒருவர் எத்தனை முறை தேர்ந்தெடுக்கப்படலாம்? இதுக்கு ஆன்சர் பாருங்க, எத்தனை முறை வேண்டுமானாலும் ஆளுநர் ஆகலாம். ஒருத்தர் ஒரே ஸ்டேட்டுக்கே திரும்ப திரும்ப ஆகலாம், இல்லை வேற வேற ஸ்டேட்டுக்கு ஆகலாம். ஆனால் ஆளுநர் ஒரு தடவை 5 வருஷம் பீரியடு அவங்க பதவி முடிஞ்சு விலகிட்டாங்கன்னா திரும்ப ஆளுநர் ஆக முடியாதுன்னு கிடையாது. திரும்ப திரும்ப குடியரசுத் தலைவர் விரும்பினா எத்தனை முறை வேண்டாலும் இருக்கலாம். இது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல இந்த மாதிரி கேட்பாங்க. கன்ஃபியூஸ் ஆகுற விஷயங்களை தான் அதிகமாக கேட்பாங்க. ஒருவர் எந்த மாநிலத்தின் ஆளுநராக முடியாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆன்சர் தன் சொந்த மாநிலத்தின். இப்போ அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களோ, எந்த நேட்டிவோ அந்த மாநிலத்தோட ஆளுநராக அவங்க ஆக முடியாது. ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆளுநர் தான் எல்லா சட்டத்துக்கும் அந்த மொத்த மாநிலத்துக்குமே நிர்வாகி. அப்போ அவர் ஒரு தன்னோட சொந்த மாநிலத்திலே அவர் இருந்தாருன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு கட்சிக்கு அவர் சார்பாக நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அவர் கட்சியை சேர்ந்தவராகவே இல்லாட்டி கூட, கட்சியில் பங்கேற்காத ஒருத்தராக இருந்தால் கூட அவர் 18 வயசுலேருந்து ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பார். அப்போ ஏதோ ஒரு கட்சி அவர் மைண்டில் இருக்கும். அப்போ அந்த ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கூட அவங்களுக்கு சப்போர்ட்டாவோ இல்லை எதிராகவோ ஒரு கட்சிக்கு எதிராக நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் சொந்த மாநிலத்தில் போட மாட்டாங்க.
அடுத்தது கொஸ்டின் நம்பர் 9. ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரே ஆளுநர் இருக்கலாம் என கூறும் சரத்து எது? ஓகேவா? ஒரே ஆளுநர் வந்து 2 ஸ்டேட்டு கூட இருக்கலாம். அப்படிதான் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க இருந்தாங்க. பாண்டிச்சேரிக்கும், ஆந்திராவுக்கும், தெலுங்கானாவுக்கும் இருந்தாங்க. சரியா? ஆன்சர் வந்து 158ல 3A. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது வரைக்கும் 2, 3 வாட்டி எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. 10th கொஸ்டின். மத்திய மாநில உறவுகளை ஆராய மத்திய அரசால் அனுப்பப்பட்ட குழு எது? மத்திய அரசால் அனுப்பப்பட்ட குழு எதுனா சர்க்காரியா குழு. சர்க்காரியா குழு 1983. இதே மத்திய மாநில உறவுகளை ஆராய தமிழ்நாடு கவர்மெண்டால அனுப்பப்பட்ட குழு ஒன்று இருக்கும். அதுதான் என்னதுன்னா ராஜமன்னார் குழு. ராஜமன்னார் குழு தமிழ்நாடு அனுப்பப்பட்டது. ஓகேவா? தமிழ்நாடால ராஜமன்னார் தலைமையில் ஒரு குழு நியமித்து போட்டது தான். ஆனால் குறிக்கோள் வந்து இதுதான், மத்திய மாநில உறவுகளை ஆராய தான் அதுவும். ஆனால் இதோட வருஷம் வந்து 1969. சர்க்காரியா குழு வந்து அதுக்கப்புறம் தான் போட்டாங்க, 1983. இது தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 குழுவும் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, ஆளுநராக குறைந்தபட்ச வயது தகுதி என்ன? இதுக்கு வந்து வயது மினிமம், மேக்சிமம் இல்லை, மினிமம் 35 வயசு முடிஞ்சிருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் குடியரசுத் தலைவர்லேருந்து சாதாரண கீழே இருக்கிற உறுப்பினர்கள் வரைக்கும் வயது தகுதி என்ன அப்படிங்கிறத நம்மளோட சேனலில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். அதில் நீங்கள் போய் பார்த்துக்குங்க. அதை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது, மாநில நிர்வாகத்தின் தலைவர் மற்றும் மாநில அரசியல் அமைப்பு தலைவராக செயல்படுபவர் யார்? ஒரு மாநிலத்தோட நிர்வாகத்தின் தலைவர் அப்படின்னா ஆளுநர் தான். அடுத்தது 13வது கொஸ்டின். ஆளுநரால் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படுபவர்களை யாரால் பதவி நீக்கம் செய்ய முடியும்? ஆளுநர் ஒரு சில பேரை பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். சிஎம், தேர்தல் கமிஷனரு, டிஎன்பிஎஸ்சி ஹெட்டு, இந்த மாதிரி இவங்களை ஆளுநரே பதவி நீக்கம் பண்ண முடியுமான்னா முடியாது. அதுதான் இதில் வந்து முக்கியமான விஷயம். குடியரசுத் தலைவர் மட்டும்தான். பதவி நீக்கம்னு வரும்போது குடியரசுத் தலைவர் வந்துடுவார். ஆளுநர் யாரையுமே பதவி நீக்கம் செய்ய முடியாது. அடுத்தது 14வது கொஸ்டின். மாநிலத்தின் அனைத்து பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் யார்? ஆன்சர் வந்து ஆளுநர். எல்லா யூனிவர்சிட்டியோட சான்சலர் வந்து அங்கே அப்போ இருக்கிற ஆளுநர் தான். வைஸ் சான்சலரை தான் அவங்க வந்து அங்கே இருக்கிற காலேஜோட ஹெட்டாவோ யாரையாவது செலக்ட் பண்ணுவாங்க. துணை வேந்தர். வேந்தர்னா ஆளுநர் மட்டும்தான். இப்போ கூட லேட்டஸ்ட்டாக நம்ம வேறு ஸ்டேட்டில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த கேரளாலன்னு நினைக்கிறேன், இந்த வேந்தர் பதவியை, எல்லா யூனிவர்சிட்டியோட வேந்தர் பதவியை சிஎம்க்கு கொடுங்க, ஆளுநருக்கு வேணான்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 15. அவசர நிலை காலத்தில் மாநிலம் யாரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும்? அப்படின்னா குடியரசுத் தலைவரோட கட்டுப்பாட்டின் கீழே தான் இருக்கும். குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் செயல்படுத்தப்படும் அந்த மாநிலத்தில். ஆனால் டைரெக்டாக குடியரசுத் தலைவரே அங்கே வந்து ஆட்சி பண்ணுவாரானா இல்லை, அவரின் பிரதிநிதியாக இருந்து ஆளுநர் மாநிலத்தை ஆள்வார். ஆளுநர் வந்து பார்த்துக்கிடுவார். கொஸ்டின் நம்பர் 16. ஆளுநர் சட்டமன்றத்திற்கு எத்தனை ஆங்கிலோ இந்தியர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவார்? ஆன்சர் வந்து 1. ஒரே ஒரு ஆங்கிலோ இந்தியனை செலக்ட் பண்ணி அனுப்புவார். சென்ட்ரலில் குடியரசுத் தலைவர் 2 ஆங்கிலோ இந்தியனை செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 17. ஆளுநர் சட்ட மேலவைக்கு எத்தனை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பார்? சட்ட மேலவை நம்ம இதில் இல்லை, ஆனால் ஒரு சில மாநிலங்களில் இருக்குது. அப்படி இருந்தால் இருக்கிற மாநிலங்களில் இருக்கிற ஆளுநர் என்ன பண்ணுவார்னா, அங்கே இருக்கிற மேலவை உறுப்பினர்களில் 6ல் 1 பங்கு பேரை அவர் விருப்பத்துக்கு ஏற்ப செலக்ட் பண்ணி அனுப்புவார். அடுத்தது, ஒரு மாநிலத்தின் அனைத்து மசோதாவும் யார் கையொப்பமிட்ட பிறகே சட்டமாகும்? அப்படின்னா ஆன்சர் வந்து ஆளுநர். ஆளுநர் சைன் பண்ணாதான் எல்லா மசோதாவும் சட்டமாகும். மேலே நம்ம சொல்லுவோம்ல, குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டால் தானே, அதே மாதிரி ஆளுநர். நிறைய விஷயங்கள் குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் ஒத்து போகும். ஏன்னா அவரோட அப்படியே பிரதிநிதி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 19. ஆளுநரின் அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரத்திற்கான சரத்து எது? ஆர்டிக்கிள் 213. இது வந்து இங்கே பாருங்கள், ஆளுநரோட அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரம் அப்படின்னா 213. அதே இது குடியரசுத் தலைவரோட அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரம்னா 123. அப்படியே பாருங்கள், 123 அந்த 1ஐயும் 2ஐயும் மட்டும் இடம் மாற்றி போடுங்க. அப்படியே 213 அப்படின்னு போட்டோம்னா அது வந்து ஆளுநரோட அவசர சட்டம். 123னா குடியரசுத் தலைவரோட அவசர சட்டம். ரெண்டையும் ஒரே இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்தது 20வது கொஸ்டின். ஆண்டு நிதிநிலை அறிக்கையை சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்பவர் யார்? ஆன்சர் வந்து ஆளுநர். ஒவ்வொரு வருஷமும் அந்த அறிக்கையை வந்து அவர் தான் அறிமுகம் செய்வார். கொஸ்டின் நம்பர் 21. எந்த மசோதாவை ஆளுநரின் அனுமதியின்றி அறிமுகப்படுத்தவே முடியாது அப்படின்னா நிதி மசோதா. அதான் ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 22. ஆளுநர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதி ஆணையத்தை அமைப்பார் அப்படின்னா ஆன்சர் வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஆளுநர் வந்து ஒரு மாநிலத்தில் நிதி சம்பந்தமாக போடுற இதுக்கு பேர் வந்து நிதி ஆணையம். அதே இது சென்ட்ரலில் குடியரசுத் தலைவர் இதே மாதிரி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதி குழுவை போடுவாங்க. அதுக்கு பேர் நிதி குழு, இது நிதி ஆணையம். டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. 23வது கொஸ்டின். ஆளுநருக்கு கருணை மனு அடிப்படையில் குற்றவாளிகளை மன்னிக்கும் அதிகாரம் உண்டு. ஆனால் எந்த தண்டனையை தவிர? அவருக்கும் கருணை இப்போ யாராவது வந்து ஆளுநர்கிட்ட கருணை மனு போட்டு இந்த எங்களுக்கு வந்து தண்டனையை குறைங்கன்னு அனுப்புனால் ஓகேவா, அவங்களுக்கு மட்டும் தண்டனையில் குறைக்கிற அதிகாரம் இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் ஆளுநருக்கு கிடையாது. அது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மரண தண்டனையை தவிர. மரண தண்டனையை கூட ஸ்டாப் பண்ணி ஆயுள் தண்டனையாக நார்மல் தண்டனையாக மாற்றுற அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்குது. இவருக்கு தண்டனைகளை குறைக்கலாம். 10 வருஷம்னு கொடுத்துருக்கத ஒரு 5 வருஷம் ஆக்கலாம். அந்த மாதிரி வேணால் செய்யலாம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 24. ஆர்டிகிள் 356 இதை பற்றி கூறுகிறது. 356 எதுனா ஆன்சர் மாநில நெருக்கடி. 352 தேசிய நெருக்கடி, 356 மாநில நெருக்கடி, 360 நிதி நெருக்கடி. ஓகே, கொஸ்டின் நம்பர் 25. ஆளுநரின் சிறப்புரிமைகளை கூறும் சரத்து எது? ஆன்சர் ஆர்டிகிள் 361ல் 1. 361ல் 1 அதான். ஓகேவா, அந்த ப்ராக்கெட்டில் இருக்க 1 ரொம்ப முக்கியம்ப்பா. 361 வேற எதை சொல்லும். அதில் இருக்க ஃபஸ்ட்டு 1ல் 1 தான் வந்து என்ன சொல்லும்னா ஆளுநரின் சிறப்புரிமைகளை கூறும். கொஸ்டின் நம்பர் 26. எந்த வகையான வழக்குகளை ஆளுநருக்கு எதிராக தொடர முடியாது? ஆன்சர் வந்து குற்றவியல் மற்றும் உரிமையியல் வழக்குகளை ஆளுநருக்கு எதிராக போட முடியாது. கொஸ்டின் நம்பர் 27. ஒரு மாநிலத்தின் உண்மையான நிர்வாகி மற்றும் அரசாங்கத்தின் தலைவர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா முதலமைச்சர் தான் ஆன்சர். அதாவது அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர். இது இந்திய அளவில். இந்திய அரசின் தலைவர், இந்திய அரசாங்கத்தின் தலைவர்னு கேட்டால் நீங்கள் அப்படி ஆன்சர் பண்ணணும். அதே இது மாநில அரசின் தலைவர் அப்படின்னு கேட்டால் ஆளுநர், மாநில அரசாங்கத்தின் தலைவர்னு கேட்டால் முதலமைச்சர். கொஸ்டின் நம்பர் 28. அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்பவர் யார்? ஒவ்வொரு அமைச்சர்களையும் செலக்ட் பண்ணி உனக்கு இந்த டிபார்ட்மெண்ட், உனக்கு இந்த துறை, இந்த துறைன்னு சொல்லி துறைகளை ஒதுக்கீடு செய்கிறது யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் முதலமைச்சர். இவர் தான் செலக்ட் பண்ணி ஆளுநர்கிட்ட கொடுத்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க சொல்லுவார். கொஸ்டின் நம்பர் 29. ஆளுநருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே பாலமாக செயல்படுபவர் யார் அப்படின்னா 2 பேருக்கும் இடையில முதலமைச்சர் தான் இருப்பார். அதாவது முதலமைச்சர்ன்ற பேரே எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் ஏற்கனவே லெசன் நடத்தும் போதும் சொல்லியிருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்காக திரும்ப சொல்கிறேன். அமைச்சர்களில் அவர் தான் ஹெட்டு. அமைச்சர்களில் முதல் அமைச்சர், ஃபஸ்ட்டு அமைச்சர் அவர் தான். அவர் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அந்த டீம்லேயேவும். அப்புறம் தான் மற்ற அமைச்சர்கள். அதனால தான் அந்த முதல் அமைச்சர் அப்படின்ற பேர் வந்துச்சு. ஓகேவா, அமைச்சர்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு அவர், அதனால முதலமைச்சர். அதேமாதிரி சென்ட்ரல்லையும் அதே மாதிரி தான். மந்திரி எல்லாருமே மந்திரிகள் தான். ஓகேவா, மினிஸ்டர்ஸ் எல்லாம் மந்திரி தான். அந்த மந்திரிகளுக்கு எல்லாம் ஃபஸ்ட்டு ஹெட்டு. அதனால தான் பிரதம மந்திரி. ஓகேவா, பிரதமன்றது எல்லாமே ஃபஸ்ட் அப்படின்ற மீனிங்கில் வரும் இல்லையா, அதனால பிரதம மந்திரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 30. ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க ஒரு அமைச்சரவை குழு இருக்க வேண்டும் என கூறும் சரத்து எது? ஆர்டிகிள் 163 சொல்லுது. ஒரு ஆளுநர் தான் தலைமை நிர்வாகி. அவருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காக தான் ஒரு அமைச்சரவை குழுவை உருவாக்குறாங்க. அதுக்கு ஹெட்டு தான் முதலமைச்சர். இப்படி தான் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? ஆனால் உண்மையிலே பார்க்கும்போது முழுக்க முழுக்க கண்ட்ரோல் எல்லாம் அந்த அமைச்சரவை கிட்ட தான் இருக்குது. ஓகே, ஆர்டிகிள் 164ல் 1A படி மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை
மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எத்தனை சதவீதத்தை தாண்டக்கூடாது? ஓகேவா? மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேரோ, அதுல எவ்வளோ பேர மட்டும் தான் வந்து மினிஸ்டர்களா எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இத கொண்டு வந்த ஆர்டிக்கிளே இருக்கு இதுக்குன்னேவும். அது என்ன ஆர்டிக்கிள் அப்படின்னா, ஆர்டிக்கிள் 164 1 ஏ. அதையும் தெரிஞ்சுக்கோங்கப்பா. நீங்க கொஸ்டின்ல இருக்க கீழ இருக்க ஆன்ஸர மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போகாதீங்க. கொஸ்டின்ல நான் தான் இப்படி கேட்டிருக்கேனே தவிர, அவங்க கேட்கும்போது இதுவே 164 1 ஏன்றத கூட கொஸ்டினா கேட்கலாம். அதனால நீங்க ஒவ்வொரு கொஸ்டின்லயும் பிரிச்சு படிக்க தெரிஞ்சுக்கிறணும். ஓகேவா? எத்தனை பெர்சன்டேஜ்னா 15%. அதாவது என்னன்னா, எவ்வளோ பேர் வந்து அந்த சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் அதாவது முக்கியமான மினிஸ்டர்ஸா வந்து இருக்கலாம்னா 15%. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து 234 தொகுதி. 234 தொகுதிக்கும் 234 பேர வந்து செலக்ட் பண்ணிருவாங்க. இந்த 234 பேர்ல 15% எவ்வளவு? 100ன்னு போடுறேன். அடிச்சு போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்னா 36ன்னு கிடைக்கும். அப்ப அந்த 36 ப பேர் தான் மெம்பர்ஸ் வந்து இது 36 தாண்டக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும். இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறும். ஓகே. அடுத்தது ஈரவை சட்டமன்றங்கள் உள்ள மாநிலங்கள் மொத்தம் எத்தனை? ஈரவைனா மாநிலத்திலயும் சென்ட்ரல்லயும் மக்களவை, மாநிலங்களவை இருக்கும். அதே இது மாநிலத்தில என்ன இருக்கும்னா, மேலவை, கீழவைன்னு இருக்கும். அந்த 2 அவையுமே இருக்கிற மாநிலங்கள் இப்போ மொத்தத்துக்கு 7 இருக்கு. நம்ம இதுல தமிழ்நாட்டுல இத கலைச்சுட்டோம். கீழவை மட்டும் தான் இருக்கு. மேலவைய கலைச்சுட்டோம். கொஸ்டின் நம்பர் 33 கீழவை மட்டும் கொண்டுள்ள சட்டமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து சட்டமன்ற பேரவை. சட்டமன்ற பேரவை தேர்தல் அப்படின்னு தான் அனௌன்ஸ் பண்ணியே வருவாங்க பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நம்ம இதில் வந்து கீழவை மட்டும்தான் இருக்கு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 34 சட்டமன்றத்தின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இது நல்லா பார்த்துக்கோங்க. நான் 2 கொஸ்டினாக கொடுத்துருப்பேன். அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு. சட்டமன்றத்தின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை பார்லிமெண்ட்ல மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னா 235. இது டோட்டல். ஒருவேளை அடுத்த கொஸ்டின் பாருங்க. சட்டமன்றத்தின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து 234 தான். ஏன் அப்படின்னா அந்த 1 வந்து யாருன்னா ஆளுநர் செலக்ட் பண்ற ஆங்கிலோ இந்தியன். ஒரு ஆங்கிலோ இந்தியனையும் சேர்த்து தான் மொத்தம் பார்லிமெண்ட்ல வந்து 235 பேர் இருப்பாங்க. அவர் இல்லாம மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள்னா 234 தொகுதியிலேருந்து 234 பேர் வந்திருப்பாங்கல்ல, அவங்க தான். கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்றத பொறுத்து நீங்க கீழ 2 ஆப்ஷனுமே இருக்கும். கரெக்ட்டா பார்த்து ஆன்சர் பண்ண பழகிக்கோங்க. சரியா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 36 சபாநாயகரை பதவி நீக்கம் செய்ய எத்தனை நாட்களுக்கு முன்பு அறிவிப்பு வழங்க வேண்டும்? பதவி நீக்கம் செய்யலாம். ஏதாவது அவங்க மேல குற்றச்சாட்டு எழுந்துச்சுன்னா, அத வந்து சட்டமன்றத்தில வந்து டிஸ்கஸ் பண்ணி, ஓட்டு அதுக்குன்னு தனியா இருக்கு. மெஜாரிட்டி ஓட்டுன்னு அந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து பதவி நீக்கம் பண்ணலாம். ஆனா, டைரக்ட்டா ஒரே நாள்ல அப்படியே சொல்லி அப்படியே வெளிய அனுப்ப முடியாது. 14 நாளுக்கு முன்னாடி ஆளுநருக்கு வந்து இத பத்தின சபாநாயகருக்கு இத பத்தின ஒரு இன்டிமேஷன் குடுக்கணும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 37 சட்ட மேலவையை கலைக்க முடியுமா? அப்படின்றது ஒரு கொஸ்டின். ஆன்சர் வந்து முடியாது. ஏன்னா மேலவைன்றது வந்து ஒரு நிரந்தர அவை. சென்ட்ரல்லையும் இதே மாதிரி தான் வரும். ஓகேவா? மாநிலங்களவைன்றது ஒரு நிரந்தர அவை. அது கலைக்க முடியாது. மக்களவையை குடியரசுத் தலைவர் நினைச்சா கலைக்கலாம் படிச்சிருப்போம். சட்டம் இங்கே மாநிலத்திலையும் அதே மாதிரி தான். இது வந்து சட்ட மேலவையை கலைக்க முடியாது. கலைக்க முடியாதுன்னா அப்போ நம்ம வந்து மேலவையை நீக்கியிருக்கோமே, அந்த கலைக்க முடியாதுன்றது வேற. கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. மேலவையே வேணான்னு சொல்லி கேன்சல் பண்ணுறது ஓகே. இது எப்படின்னா ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. மேலவையை வந்து முழுசா கலைக்கிறது. அந்த மாதிரி செய்ய முடியாது. ஓகேவா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 38 சட்ட மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேலவைக்கு ஒரு பேர் இருக்கும் இல்லையா? அது என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் விதான் பரிஷத் அப்படிங்கிறது தான். கொஸ்டின் நம்பர் 39 சட்ட மேலவை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுவர் மற்றும் அவர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? சட்ட மேலவை உறுப்பினர்களை நம்மெல்லாம் ஓட்டு போட்டுலாம் அனுப்ப முடியாது. ஓகேவா? நம்ம படித்தோம் இல்லையா? ஆளுநர் 6ல் ஒரு பங்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாருன்னு. அது மாதிரி 12ல் ஒரு பங்கு பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க.
3ல் 1 பங்கு சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இன்னொரு 3ல் 1 பங்கு உள்ளாட்சி அமைப்புகளால இப்படி பல இதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு போவாங்க. நம்மளுக்கு தெரியாது அது. அதனால மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இவங்களோட பதவிக்காலம் 6 ஆண்டுகள். கொஸ்டின் நம்பர் 40. தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு எது? எந்த வருஷம் நீக்குனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்கப்பா. 1986 நவம்பர் 1ல் சட்ட மேலவை நீக்கப்பட்டுச்சு. எப்பனா டூரிங் எம்ஜிஆர் அவங்க பீரியடில் தான் வந்து இதை வந்து கலைச்சாங்க. சட்ட மேலவையை கலைச்சது வந்து நவம்பர் 1 1986. அடுத்தது சட்ட மேலவையில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எத்தனை உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவர்? 3ல் 1 பங்கு உறுப்பினர் வந்து மொத்தம் வந்து 3ல் 1 பங்கு உறுப்பினர் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அப்போ பேலன்ஸ் ஆளுக்கு பதிலாக புது ஆள் எடுப்பாங்க. இங்கே ஒரு மொத்தமே ஒரு 6 பேருன்னு வச்சுக்கோங்கவேன். ஒரு 2 பேர் ரிட்டையர் ஆகி போகிறாங்கன்னா 2 பேர் உள்ளே வந்துடுவாங்க. அடுத்த 2 வருஷத்துல இன்னொரு 2 பேர் போவாங்க. அதுக்கு பதிலாக இன்னொரு 2 பேர் வருவாங்க. அதனால தான் இதுக்கு மட்டும் ஒரு ஆள் உள்ளே வந்தாங்கன்னா அவங்க 3வது ஷிஃப்ட்டில் தான் வெளியே போவாங்க. 2 வருஷமாக கணக்கு பார்க்கும்போது. அப்போ அவங்க வெளியே போகிறதுக்குள்ளே மொத்தம் 6 வருஷம் ஆயிரும். அதனால தான் சட்ட மேலவைக்கும் மாநிலங்களவை இதுக்கெல்லாம் வந்து பதவிக்காலம் மட்டும் 6 ஆண்டுகள்னு சொல்லுவாங்க. ஏன் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. மற்ற எல்லாமே 5 வருஷம். இது மட்டும் 6 வருஷம். அடுத்தது சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது தகுதி எவ்வளவு அப்படின்னு கேட்டால் ஆன்சர் வந்து 30. மேலவைக்கும் 30 தான், மாநிலங்களவைக்கும் 30 தான். கீழே இங்கே இருக்க மேலவை மாதிரியே தான் அங்கே இருக்க மாநிலங்களவை. அப்படி கம்பேர் பண்ணியே படிக்கணும். அப்போ தான் வந்து நிறைய விஷயங்கள் இதுக்கு தனியாக அதுக்கு தனியான்னு படிச்சிங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க. அடுத்தது சட்ட மேலவை உருவாக்கம் மற்றும் நீக்கம் செய்வதற்கான சரத்து இது? ஆர்டிகிள் 169. ரொம்ப முக்கியமானது. சட்ட மேலவையை இப்போ நம்ம நினச்சோம்னா திடீர்னு ஒரு சட்டம் போட்டு புதுசாக திரும்ப கொண்டு வரலாம். இல்லை ஆல்ரெடி இருக்குதுல்ல 7 ஸ்டேட்டில் அவங்க வேணான்னு திரும்ப கேன்சல் பண்ணலாம். இந்த மாதிரி உருவாக்கம் பண்ணுறதுக்கும் நீக்கம் பண்ணுறதுக்கான ஆர்டிகிள் எது அப்படின்னா 169. இது ரொம்ப முக்கியமானது. நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. இதே மாதிரி 1969ன்ற வருஷமும் ரொம்ப முக்கியமானது. அது எதுக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத நான் நம்மளோட லெசன் வீடியோலையும் போட்டிருக்கேன். 10th பாலிட்டியில் ஃபஸ்ட் லெசன்லேயும் போட்டிருக்கேன். நம்மளோட சேனலில் ஷார்ட்ஸ்லேயும் போய் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு மட்டும் தனியாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அதுலேயும் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து எப்பயுமே ஒரு கொஷின் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அடுத்தது கொஷின் நம்பர் 44. மாநில சட்டமன்றம் எவற்றில் சட்டம் இயற்றலாம்? ஆன்சர் மாநில பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல். இந்த ரெண்டுலேயும் அவங்க வந்து சட்டம் இயற்றிக்கலாம். மத்திய பட்டியலில் வந்து மத்திய அரசு மட்டும்தான் பண்ண முடியும். பொதுப்பட்டியலில் 2 பேருமே பண்ணிக்கிறலாம். ஆனால் ஏதாவது ஒரு முரண்பாடு வரும்போது மத்திய அரசு எடுக்கிற முடிவு தான் இறுதியானது. கொஷின் நம்பர் 45. சட்டமன்றத்தின் எத்தனை நிலைகளுக்கு பிறகு ஒரு மசோதா நிறைவேற்றப்படுகிறது அப்படின்னா ஆன்சர் 3 நிலைகளுக்கு பிறகு. சட்டம் வந்து எப்படி நிறைவேற்றப்படுது, என்னென்ன அதில் முதல் வாசிப்பு, 2ஆம் வாசிப்பு, குழு நிலை, அறிக்கை நிலை, இப்படி நிறைய வரும். ஓகேவா? மொத்த நிலைகள் வந்து 3 நிலைகள் காமனாக. உள்ளே வந்து டிவிஷனாக நிறையா இருக்கும். இதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் வந்து 12th பாலிட்டியில் சட்டமன்றம்னு 2வது ஒரு லெசன் இருக்கும், செகண்ட் லெசன். அதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்ம சேனலில் போய் பார்த்துக்கோங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 46. பண நடவடிக்கைகளில் அதிக அதிகாரம் கொண்ட அவை எது? ஆன்சர் வந்து கீழவை. கீழவைப்பா, அந்த புள்ளி வராது, எடுத்துருங்க. கொஷின் நம்பர் 47. பண மசோதாவை எந்த அவையில் மட்டுமே நிறைவேற்ற முடியும்? ஆன்சர் வந்து கீழவையில் தான். பண சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கீழவையில் மட்டும் தான் பண்ண முடியும். அதே மாதிரி சென்ட்ரலில் மக்களவையில் மட்டும் தான் பண்ண முடியும். அடுத்தது கொஷின் நம்பர் 48. இந்தியாவில் முதலில் உருவாக்கப்பட்ட உயர்நீதிமன்றங்கள் எவை? ஆன்சர் 1862ல் 3 இடத்துல உயர்நீதிமன்றம் உருவாக்குனாங்க. பிரிட்டிஷ் பீரியடில் தான். கல்கத்தா, பம்பாய் மற்றும் சென்னை 3 மாகாணமாக தான் பிரிச்சிருந்தாங்க. கல்கத்தா மாகாணம், பம்பாய் மாகாணம், சென்னை மாகாணம். 3 மாநிலத்துக்கும் 3 உயர்நீதிமன்றத்தை கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இதை வந்து டீட்டெயிலாக லெசனில் படிப்போம். நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எந்த வருஷம்னா 1862ல். கொஷின் நம்பர் 49. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு
அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரு பொதுவான உயர்நீதிமன்றம் இருக்கலாம் என கூறிய சட்ட திருத்தம் எது? அதாவது ஒரு கண்டிப்பா ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஹைகோர்ட் இருக்கணுமா அப்படின்னா, இருக்கலாம். ஆனா இருக்க முடியாத பட்சத்தில 2, 3 ஸ்டேட்டுக்கு ஒரே ஒரு உயர் நீதிமன்றத்த கூட வச்சுக்கிரலாம். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கு. அப்படி ஒரு சட்ட திருத்தம் போட்டு இந்த சிஸ்டத்த கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த சட்ட திருத்தம் அப்படின்னா, 1956 7வது சட்ட திருத்தம். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 50. 1862இல் யாருடைய கட்டளையின் கீழ் உயர்நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டன? 1862ல உயர்நீதிமன்றம் வந்துச்சுன்னு முன்னாடி படிச்சிருக்கோம். யாருனோட கட்டளையினால அது உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அப்ப பிரிட்டிஷோட ஹெட்டா இருந்த விக்டோரியா மகாராணியோட காப்புரிமை கடிதத்தின் கீழ். அவங்க ஒரு ஆர்டர் லெட்டர் போடுறாங்க. அதுக்கு கீழ தான் இத உருவாக்குனாங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 51. உலகின் மிகப்பெரிய நீதித்துறை வளாகம் எங்கு அமைந்துள்ளது? அதாவது கோர்ட் கேம்பஸ் பெரிய அதிகமான ஸ்கொயர் ஃபீட்ல அதிகமான இடத்துல கட்டப்பட்டதா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பெரிய கோர்ட் கேம்பஸ் எங்க இருக்கு அப்படின்னா, உலக அளவிலேயே ஃபர்ஸ்ட்டு லண்டன்ல இருக்கு. 2வது நம்ம சென்னையில இருக்கு. சென்னை வளாகம் 2வது இடத்துல இருக்கு. கொஸ்டின் நம்பர் 52. 7 வடகிழக்கு மாநிலங்களுக்கான ஒரே உயர்நீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது? அப்படின்னா, அதாவது வடகிழக்கு மாநிலங்கள்னு சொல்லுவோம் இல்லையா? அஸ்ஸாம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், மேகாலயா, திரிபுரா, அருணாச்சல பிரதேசம். இந்த 7 மாநிலத்தையும் வடகிழக்கு மாநிலங்கள் 7 சிஸ்டர்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மொத்த மாநிலத்துக்கும் ஒரே ஒரு நீதிமன்றம் தான் இருக்கு. அது எது அப்படின்னா, ஆன்சர் வந்து கவுஹாத்தி அஸ்ஸாம்ல இருக்கிற கவுஹாத்தின்ற இடத்துல ஒரு ஹைகோர்ட் இருக்கு. அதுதான் இந்த 7 மாநிலத்துக்கும் சேர்த்து. ஏன்னா ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். மோர் தென் 1 ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு ஹைகோர்ட் இருக்கலாம் அப்படின்னு. அந்த அடிப்படையில இத வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 53. இது ஒரு தனி மாநிலமாக இல்லாவிட்டாலும் தனக்கென ஒரு உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ளது. ஓகே, நம்ம படிக்கிறோம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கலாம்னு. ஆனா ஒரே ஒரு இடம் இருக்கு. அது மாநிலம் கிடையாது. ஆனா அதுக்குன்னு தனியா ஹைகோர்ட் இருக்கு. அது எது அப்படின்னா, ஆன்சர் டெல்லி. டெல்லி வந்து ஒரு முக்கியமான பிளேஸ்ன்றதுனால டெல்லிக்கு ஒரு தனி ஹைகோர்ட்டும் இருக்கு. அது மாநிலம் கிடையாது. டெல்லின்றது ஒரு மாநிலம் கிடையாது. இருந்தாலும் அதுக்கு இருக்கு. கொஸ்டின் நம்பர் 54. இந்தியாவில் இதுவரை உள்ள மொத்த உயர்நீதிமன்றங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? மொத்தம் எத்தனை உயர்நீதிமன்றம் அப்படின்னா, ஆன்சர் வந்து 25. 25 இது வரைக்கும் மொத்த உயர்நீதிமன்றங்களோட எண்ணிக்கை 25. கொஸ்டின் நம்பர் 55. கடைசியாக உருவாக்கப்பட்ட உயர்நீதிமன்றம் எது? எப்போது? அதாவது கடைசியா தெலுங்கானாவை பிரிக்கும்போது, ஆந்திராவுக்கு அமராவதியில ஒரு உயர் நீதிமன்றத்த நிறுவுனாங்க. 2019ல. ஓகேவா? தெலுங்கானாவுக்கு அந்த ஆல்ரெடி இருந்தத குடுத்துட்டு, ஆந்திராவுக்கு அமராவதியில உயர் நீதிமன்றத்த உருவாக்குனாங்க. அதுதான் கடைசியா உருவாக்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 56. ஆர்டிக்கிள் 216ன் படி உயர்நீதிமன்ற தலைமை மற்றும் மற்ற நீதிபதிகளை யார் நியமனம் செய்கிறார்? இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? உச்சநீதிமன்றத்துக்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார் நீதிபதிகளை. அப்ப மாநிலத்துக்கு அப்படின்னும்போது டக்குன்னு கண்ண மூடிக்கிட்டு ஆளுநர்ன்னு போட்டுருவோம். ஆனா அது வந்து தப்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உயர்நீதிமன்றமா இருந்தாலும் அந்த நீதிபதிகளையும் குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார். பதவி பிரமாணமும் செஞ்சு வைப்பார். சரியா? ஆளுநர் பண்ண மாட்டாரு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 57. மாகாண நீதிமன்றங்களால் எவ்வளவு மதிப்புடைய குற்றவியல் வழக்குகளை விசாரிக்க முடியும்? மாகாண நீதிமன்றம் நிறைய டிவிஷன் இருக்கு இல்லையா? அதுல மாகாண நீதிமன்றங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரூ. 2000 வரைக்கும் ஃபைன் போட்டிருப்பாங்க இல்லையா? ரூ. 2000 ஃபைன் போடுற அளவுக்கு ஒரு கேஸ் இருக்கும்ல. அந்த மாதிரி கேஸ் வரைக்கும் தான் அவங்க வந்து விசாரிக்க முடியும். அதுக்கு மேல பண மதிப்பு கூடுதுனாலே கிரைமும் கொஞ்சம் கூடுதலா இருக்குன்னு அர்த்தம். ஃபைன் மணி அதுக்கு மேல கூடுதுன்னா. அதனால அதெல்லாம் வந்து அடுத்த லெவல் கோர்ட்டுக்கு போயிரும். இதுக்கு வந்து இவ்வளோதான் லிமிட்டு. கொஸ்டின் நம்பர் 58. மாநில உயர்நீதிமன்றத்துக்கு எவ்வகையான வழக்குகளை விசாரிக்க அதிகாரம் இல்லை? இப்போ ஒரு ஸ்டேட்டோட ஹைகோர்ட் தான். இருந்தாலும் அவங்க ஒரு சில விஷயங்களை விசாரிக்க முடியாது. எது அப்படின்னா, இராணுவம் மற்றும் அதன் ஆயுதம் சார்ந்த வழக்குகள். ஒரு இராணுவ அதிகாரி ஒரு தப்பு பண்ணிடுறாரு, ஒரு மர்டர் பண்ணிடுறாரு அப்படின்னாலோ, இல்ல இராணுவ ஆயுதங்கள் ஏதோ ஒரு குற்றத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னாலோ, இந்த 2 கேஸையுமே என்ன செய்வாங்கன்னா,
ராணுவத்துக்கிட்ட ஒப்படைச்சிடணும், டிஃபென்ஸ் கிட்ட ஒப்படைச்சிடணும். அவங்க தான் பார்த்துக்குவாங்க. ஒரு லோக்கலா இருக்கிற மாநிலத்தோட ஹைகோர்ட் வந்து இத விசாரிக்கக்கூடாது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 59. உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் நீதி பேராணைகளை வெளியிடும் சரத்துக்கள் யாவை? உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தோட நீதி பேராணைகளை வெளியிடும் சரத்துக்கள் யாவை அப்படின்னா, உயர்நீதிமன்றத்துக்கு வந்து நீதி பேராணை வெளியிடுற அதிகாரம் ஆர்டிகிள் 226 சொல்லுது. உச்சநீதிமன்றத்தோட நீதி பேராணை அதிகாரத்தை வந்து ஆர்டிகிள் 32 சொல்லுது. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின். உயர்நீதிமன்றம் படிக்கும்போதே சேர்த்து படிச்சுக்கோங்க. இந்த லெசனில் உயர்நீதிமன்றத்துக்கு மட்டும் தான் கொடுத்துருந்துச்சு. நான் தான் உங்களுக்கு ரெண்டையும் சேர்த்து பாயிண்ட்ஸ் சொல்கிறதுக்கு காரணம், நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கணும். இங்கே மாநிலங்களவையை சொல்லும் போதெல்லாம் இங்கே நான் மேலவையே சொல்கிறேன். அதே மாதிரி அங்கே குடியரசுத் தலைவர் இங்கே ஆளுநரை சொல்லும் போதெல்லாம் குடியரசுத் தலைவரை கம்பேர் பண்ணுறேன்னா, ஏன்னா உங்களுக்கு புரியணும். அப்போ தான் வந்து மத்திய அரசு லெசனும் மாநில அரசு லெசனும் ஒரே லெசனாக தான் நீங்கள் நினைக்கணும். சரியா? பாருங்க, உயர்நீதிமன்றத்துக்கு 226, உச்சநீதிமன்றத்துக்கு ஆர்டிகிள் 32. இதைத்தான் நம்ம சொல்லியிருப்பார் அம்பேத்கர் வந்து இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 60. உயர் மற்றும் உச்சநீதிமன்றத்தால் வெளியிடப்படும் பேராணைகள் எத்தனை? மொத்தம் எத்தனை பேராணைகள் வெளியிடுவாங்கன்னா 5 பேராணைகள். அது எதுன்றத லெசன் வீடியோவில் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 61. எது பதிவேடுகளின் நீதிமன்றமாக செயல்படுகிறது? ஆன்சர் வந்து உயர்நீதிமன்றம். அதாவது எல்லா ரெக்கார்டும் முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நிறைய கோர்ட் இருக்கு இல்லையா, எல்லா கேஸ் கட்டும் வந்து அந்த ஸ்டேட்டோட கேபிட்டல் சிட்டியில் இருக்கிற உயர்நீதிமன்றத்தில் தான் இருக்கும். அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் அங்கே வந்து ரெக்கார்டு டிபார்ட்மெண்ட்னே தனியாக இருக்கும். அங்கே வரிசையாக ஈயரை போட்டு அடுக்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படி பதிவேடுகளின் நீதிமன்றமாக இருக்கிறது உயர்நீதிமன்றம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டாக மாற்றுனதுனால எல்லாமே டேட்டாஸ் எல்லாம் கம்ப்யூட்டரில் ஏறிடும். சரியா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 62. எந்த சட்ட திருத்தத்தின்படி உயர்நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு தடை செய்யப்பட்டது? நீதிமன்றத்துக்குன்னு சொல்லி நீதி புனராய்வுன்னு ஒரு அதிகாரம் முன்னாடியே கொடுத்துருந்தாங்க. சரியா? கொடுத்ததை ஆக்சுவலாக வந்து முதல்ல அம்பேத்கர் எழுதும்போது இதெல்லாம் கொடுக்கல. சரியா? ஆனால் இடையில வந்து புதுசாக இதை கொடுத்தாங்க. ஆனால் கொடுத்ததை இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நீதி புனராய்வுனா என்னன்னா, ஒரு சட்டம் வந்து மக்களோட அடிப்படை உரிமைகளை பறிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல கோர்ட் உள்ள வந்து இது செல்லாது, இந்த சட்டம் வந்து தவறானதுன்னு சொல்ல முடியும். ஓகேவா? அப்போ இது வந்து என்ன ஆயிடுச்சு, பார்லிமெண்ட்டுக்கும் கோர்ட்டுக்கு இடையில ஒரு சின்ன கிளாஷ் ஆகிற மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. அதனால 1976 42வது சட்ட திருத்தத்தில் இதை கேன்சல் பண்ணிட்டாங்க. யார்? இந்திரா காந்தி அம்மா பீரியடில். ஆனால் வந்து இதை கோர்ட்டு விடாது இல்லையா, ஏன்னா அவங்களோட சிறப்பு அதிகாரம் இது. அதனால திரும்ப அவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணவும் அடுத்த வருஷமே அடுத்த கொஸ்டின் அதனால தான் அதுவே கொடுத்துருக்கேன் பாருங்கள். எந்த சட்ட திருத்தத்தின்படி உயர்நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு மீண்டும் வழங்கப்பட்டது? அடுத்த வருஷமே 1977 43வது சட்ட திருத்தம் போட்டு அந்த அதிகாரத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க. சரியா? இது ரொம்ப முக்கியமானது. இந்த 2 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமானது. வச்சுக்கோங்க 2 பாயிண்ட்டுமே. எப்போ வந்து எடுத்தாங்க, எப்போ திரும்ப அதை கொடுத்தாங்க. அப்புறம் லாஸ்ட் கொஸ்டின். சென்னை உயர்நீதிமன்றத்தில் யாருடைய சிலை நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டால், சமநீதிகண்ட சோழன் சிலை. எதுக்காக அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் மனுநீதி சோழனோட கதை. பையனாக இருந்தாலும் நீதினா நீதி தான் அப்படின்னு நடத்தினவர் தான் அவர். அது மாதிரி தான் தீர்ப்புகள் இருக்கணும், நம்மளோட இதுவும் இருக்கணுன்றதுக்காக நம்ம அதை வச்சுருக்கோம். இதோட இந்த லெசன் முடிஞ்சதுப்பா. இதில் எந்த பாயிண்ட்டும் மிஸ் ஆகிருக்காது. நீங்கள் இதை மட்டும் ஃபுல்லாக படித்தாலே போதும். நீங்கள் அந்த ஒரு லெசனை நீங்கள் எடுத்து பாருங்கள், புக்கில் உங்களுக்கு எவ்வளவோ இருக்க மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 65 கொஸ்டினில் முடிஞ்சிடும். ஓகேவா? நான் சொல்லியிருக்கேன் யார் எப்படியெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கலான்னு, அதுபடி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இது மாதிரி எல்லா லெசனுக்கும், முக்கியமான எல்லா லெசனுக்கும் வரப்போகுது. அதனால் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எக்ஸாமுக்கு முன்னாடி தேவையான எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவோம். இது மட்டும் இல்லாமல் தமிழ் நோட்ஸ் தனித்தனியாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக நடத்தி போட்டிருக்கோம். தமிழில் கூடுதல் குறிப்புகள் அப்படிங்கிற ஒரு டாபிக் புதுசாக ஒரு பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் புக்கை தாண்டி நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், தமிழில் ஃபுல் மார்க் எடுக்க அப்படிங்கிறதெல்லாம் அதில் இருக்கும்.
இது எல்லாத்தையுமே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஈஸியாக எக்ஸாமை கிளியர் பண்ணலாம், கட் ஆஃபும் வாங்கலாம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.